ஜோதி கிளம்பிய மாதிரி. குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா சொன்னார், இந்த பொண்ணு நல்லா பண்ணுது, இந்த பொண்ணு தலைமை பட்டம் கொடுக்கலாம். நாலும் பொண்ணாக இருந்ததுனால எங்கள் அப்பா சொன்னார், 4 பொம்பளை பிள்ளையா இருக்குது, எப்படி நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாங்க. ஏன்ப்பா கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன், நான் வந்து சமாளிக்கிறேன். இடையில எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார். திருப்பி கொஞ்ச நாளில் எங்கள் அப்பா இறந்தார். எங்கள் அப்பா இறந்தோன்னே கோவம் பொறுக்காம விட்டு விட்டு போற. நான் உங்கள் காளையார் கோயில் நாட்டுப்புற நாயகி ஜெயந்தி பேசுகிறேன். பொட்டழகே கணவர் முருகன். வந்து நான் வச்ச பேர் வந்து விருமாண்டி. அந்த பேர் தான் எல்லா இடத்துலையும் தெரியும். ஆனால் அவர் உண்மையான பேர் வந்து முருகன். இது வரல எனக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தவர். எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு என்னை இது வரல பாதுகாப்பாக கொண்டு வந்தது இவர் தான். அண்ணன் டாக்டர் ஆந்தக்குடி இளையராஜா இருக்காங்களா, அவங்க ஒரு நாள் நீங்கள் கிராமியம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. பண்ணுவேனே அப்படின்னு சொன்னேன். ஜெயந்தினா அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாது. நான் டான்ஸர் தான். நான் 27 வருஷமாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் என்னை யாருக்கும் போகிற ஊரில் வந்து டான்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்க பேர் ஜெயந்திங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் கிராமத்து கச்சேரி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் காளையார் கோயில் நாட்டுப்புற நாயகி ஜெயந்தி பேசுகிறேன். நான் இந்த நாட்டுப்புற கச்சேரி நிகழ்ச்சியில் வந்து 27 வருஷமாக இருக்கேன். 12 வயசுலேருந்து இது வரையிலும் எனக்கு இப்போ 39 வயசு ஆச்சு. இது வரையிலும் நான் இந்த கச்சேரியில் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனையோ நிகழ்ச்சி போயிருக்கோம், எவ்வளவோ கஷ்டங்களை வந்திருக்கு. அதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது என் கணவர் முருகன். இவருக்கு வந்து நான் வச்ச பேர் வந்து விருமாண்டி. அந்த பேர் தான் எல்லா இடத்துலையும் தெரியும். ஆனால் அவர் உண்மையான பேர் வந்து முருகன். இது வரல எனக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தவர். எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு என்னை இது வரலும் பாதுகாப்பாக கொண்டு வந்தது இவர் தான். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஒரு நாட்டுப்புற கலைஞர்கள் தான். அவங்க வந்து தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைங்கிற ஊரில் இருந்தோம் நாங்கள் எல்லோரும். நானும் அங்கே தான் பிறந்தேன் வளர்ந்தேன். எங்கள் வீட்டில் 4 பொண்ணாக இருந்ததுனால எங்கள் அப்பா சொன்னார், 4 பொம்பளை பிள்ளையா இருக்குது, எப்படி நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாங்களே. ஏன்ப்பா கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன், நான் வந்து சமாளிக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக எனக்கு வந்து 12 வயசு. நான் நான் கரகம் எடுத்த ஆடையில் எனக்கு 12 வயசு. அப்போ ஆடி எங்கள் அக்காவை கட்டி கொடுத்தேன். எங்கள் அக்காவை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 18 வயசுல எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் என் குடும்பத்தை பார்க்கணும் போயிட்டேன். அதோட அதுக்கு இடையில் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார். திருப்பி கொஞ்ச நாளில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்தோன்னே ரெண்டு தங்கச்சிங்க எங்களுக்கு. அந்த 2 தங்கச்சிகளையும் நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ இது வரையிலும் நாங்கள் இந்த துறையில் இருக்கிறோம். இவ்வளோ தூரம் நான் சமாளித்து வரணும். அது எங்கள் நாட்டுப்புற கலைஞர்கள். கொஞ்ச நாள் வந்து நான் வந்து என் வீட்டுக்காரர் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணோன்னு இவர் சொல்லிட்டாரு, நீ வந்து கிராமியம் வேண்டாம், கரகாட்டம் வேண்டாம், நீ கச்சேரி இது டான்ஸுக்கு வாங்க, நம்ம 2 பேரும் பண்ணுவோம். சரி, நாங்கள் 2 பேரும் டான்ஸுக்கு போவோம். இப்போ அந்த டான்ஸில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகவும் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் டாக்டர் ஆந்தக்குடி இளையராஜா இருக்காங்களா, அவங்க ஒரு நாள் நீங்கள் கிராமியம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. பண்ணுவேனே அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து இது வரையிலும் ஒரு 7-8 வருஷமாக இந்த நாட்டுப்புற கச்சேரியில் கிராமியம் கண்டாங்கி புடவை கட்டி ஆடுற கிராமியத்தில் இதுவரையிலும் நாங்கள் இருக்கோம். இதில் எத்தனையோ கஷ்டங்கள் எவ்வளோதோ இருக்குது. எனக்கு 2 பசங்க. அவங்க கொண்டாட்டி மேலே கைய வச்சாங்க, சண்டை வந்தோடனே அதோட கரகாட்டம் ஆட வேணாம், கரகாட்டம் ஆடினா மறுநேரெல்லாம் வந்து விடுகிறாங்க அதோட சரி அப்படின்னு தான் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அது நம்ம ஸ்டேஜில் மட்டும்தான் ஆடுவோம், கீழே நம்ம வர தேவையில்லை, யாரும் மேலேயும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 10-12 வருஷம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம். திருப்பி அந்த இது எனக்கு பிடிக்கலை. அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆடுறது எனக்கு பிடிக்காம போச்சு. நாங்கள் ஆடையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டான் ப்ராடஸ்ட்டை
சுடிதார் மிடி இந்த மாதிரி தான் போட்டு ஆடணும், ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி. இப்போ வந்து இந்த குட்டைப்பாடை இந்த மாதிரிலாம் போட்டு ஆடவும் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதோட சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுப்புற கச்சேரி போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அதோட நாட்டுப்புற கச்சேரிக்கு வந்துட்டேன். இப்போ தான் நான் அந்த இளையராஜாம்மா பார்த்துட்டு, நீங்கள் நாட்டுப்புற கச்சேரி பண்ணுவீங்களா, கிராமியம் பண்ணுவீங்களா, கண்டாங்கி போடலாம் கட்டுவீங்களா? சரி நான் கட்டுவேன். அப்போ தான் என்னுடைய சலங்கையை வந்து அப்போவே நாங்கள் கரகாட்டம் வேணும்னு சொல்லவும் என் சலங்கையெல்லாம் எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டாங்க. திருப்பி எங்கள் அப்பாவோட சலங்கையை தான் இப்போ நான் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவுடைய உசுறு இன்னும் என்கிட்ட இருக்கிற மாதிரி தான் அந்த தொழிலில் உள்ள அந்த சலங்கையை இன்னும் நான் வச்சு உயிர் கொடுத்து வச்சுருக்கேன் இது வரையிலும். எங்கள் அம்மா வந்து டான்ஸர் இல்லை, எங்கள் அப்பா தான் சின்ன பிள்ளைலேருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா சொன்னார், இன்னும் ஆடினாதான் சரியாக வரும் மேரி அப்படின்னு. எங்கள் அப்பா பேர் மாணிக்கம், எங்கள் அம்மா பேர் மேரி. கட்டுக்கோட்டைக்கு போனாலே தெரியும், மேரி மாணிக்கம்னு சொன்னாலே பேர். அப்போவே எங்கள் அம்மா அப்பா வந்து பேர் போட்டு இருந்தாங்க, ராஜா ராணி டான்ஸ் ஆடுவாங்க 2 பேரும், மேரி மாணிக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மக்கள் வந்து சந்தோஷப்படணும். அந்த நம்மளுக்குள்ள கஷ்டங்கள் இருந்தாலும் ஸ்டேஜுக்கு போயிட்டா சிரிச்சுக்கிட்டே ஆடணும். அவங்க நம்ம கஷ்டத்தை வந்து அவங்கள்ட்ட காமிக்கக்கூடாது. அவங்க வீட்டில் எத்தனையோ கஷ்டங்களை இருக்கும், அதெல்லாம் இது பண்ணி தான் அவங்க உட்காந்து பார்ப்பாங்க. அதை கொண்டு வந்து நம்மளும் அந்த கஷ்டத்தை காமிக்கக்கூடாது. அதனால எங்கள் வீட்டிலே சண்டையே நடக்கும், எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு சண்டை நடக்கும், ஸ்டேஜுக்கு போகிற இடத்துலையும் சண்டை நடக்கும். ஆனால் ஸ்டேஜில் ஏறிட்டெல்லாம் சிரிச்சுக்கிட்டு தான் ஆகும். ஏன்னா அந்த கஷ்டத்தை அவங்கள்ட்ட காமிக்கக்கூடாது. ஒரு 3 மணி நேரம் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எல்லார் வீட்லேயும் அந்த கஷ்டங்கள் இருக்கும். அதை விட்டு வெளியில் வராமல் இருந்திருந்தேன்னா அந்த இடத்த நான் பிடிச்சிருப்பேன். கரகாட்டத்தை விட்டு வெளியில் வராமல் இருந்திருந்தேன்னா ஒரு இடத்த நான் பிடிச்சிருப்பேன். இப்போ கரகாட்டத்தை விட்டு வெளில வந்து இப்போ நாட்டுப்புற கச்சேரியில் இருக்கிறதுனால இதில் வந்து அவ்வளவு இது என்னுடைய ஆயுசு இருக்கிற வரையிலும் நான் மக்களுக்கு சேவை டான்ஸு தான். அதுதான் என்னுடைய ஆயுசு இருக்கிற வரையிலும் நான் டான்ஸர் தான். ஆடல் பாடலில் இருக்கும்போது சினிமாக்கெல்லாம் வந்து கூப்பிடுவாங்க, சீரியல்லாம் நடிக்கிற கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி அனுப்பும்போது தனியாக லேடிஸ் மட்டும் தனியாக அனுப்பிவிடலாமா? அதாவது சினிமாக்கா இங்கேருந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம்னாக்கா லேடிஸை மட்டும் தனியாக அனுப்ப முடியுமானாக்கா இல்லை, அனுப்ப முடியாது, நானும் கூட அதை வருவேன் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துக்குமே நான் கூட தான் போய்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இது பண்ணிட்டு இதனாலே வந்து தனியாக அது சினிமாலெல்லாம் நடிக்க முடியல. நம்ம இந்த கச்சேரியில இருந்தே மேலே வந்தால் வருவோம், அப்படி இல்லைன்னா பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தான். இந்த கிராமிய கலைக்குழுவில் இருந்து நாங்கள் இந்த கிராமிய கலையை வளர்க்குற மாதிரி மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த எங்களை நீங்கள் வளர்த்தாத்த நாங்கள் கிராமிய கலையை வளர்க்க முடியும். எல்லாருமா எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அதுக்கு அந்த ஊருக்குள்ள உள்ள ஒரு சின்ன ஒரு கிராமம், பிடிக்கமாங்கிற கிராமத்துல தான் நாங்கள் இருக்கோம். நான் எங்களை இந்த அளவுக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன எங்கள் கிராமத்து கச்சேரி அந்த யூடியூப் சேனல் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களை இந்த அளவுக்கு வெளியில் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ ஜெயந்தினா அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது. நான் டான்ஸர் தான், நான் 27 வருஷமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு யாருக்கும் போகிற ஊர்களில் வந்து டான்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியும், அவங்க பேர் ஜெயந்திங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த கிராமத்து கச்சேரிங்கிற யூடியூப் சேனல் தான் என்னை இந்த அளவுக்கு வெளியில் கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் என்னைக்குமே அதை வந்து மறக்கவே மாட்டேன்.